ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்துருக்கிறோம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் 2 மார்க்குக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் மட்டும் கிடையாது, வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கே இந்த 2 மார்க்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல மார்க்கு, அதாவது 14 out of 14 சரியா, கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து பாருங்கள். சரியா, அதாவது இது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சம் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டரில் பாருங்கள். செகண்ட் சாப்டரில் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின் இருக்குது. சரியா, இந்த 10 கொஸ்டினும் நல்லா பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். சரியா, நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் திரும்ப வந்து என்னச்சு போதா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர். சரியா, தேர்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சம் இருக்குது. அதுலேயும் இந்த 5 சம் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக இந்த தேர்ட் சாப்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேர்ட் சாப்டரில் அந்த கடைசி எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி சம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 3 மார்க்கில் ஓப்பன் கொஸ்டினே சொல்லிடலாம், கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிறது. இதில் 2 மார்க் மட்டும் கொடுத்துருக்கனால அந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கல. சரியா, அதனால் கொஞ்சம் அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சம் இருக்குது. சரியா, இதுவும் நமக்கு கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் மார்ச் 2020, செப்டம்பர் 2020, மார்ச் 2022, 2021, ஜூலை 2022 அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து சாப்டர் பொறுத்த வரைக்கும் 3 2 மார்க் வந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும். கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் 5.2 இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு சம்மு, செகண்ட் சம், தேர்ட் சம், ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு, இல்லைனா ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா, இது 3ல் ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் 6th சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு வந்து 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, 7மே ரொம்ப முக்கியமானதான். டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் கேட்பாங்க. சரியா, இதுதான் மேக்ஸிமம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி டேஞ்சன்ட்டு, ஃபைண்ட் தி நார்மல், இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 8th சாப்டரில் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். nth ரூட் ஆஃப் தி நம்பர் இஸ் அப்ராக்சிமேட்லி 1/n டைம்ஸ். அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா, இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 9th சாப்டரில் ரொம்ப ஈஸியானது. அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சினா போதுமானது. ஒரு 4 சம் இருக்குது, இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 10th சாப்டர். சரியா, 10th சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். 10th சாப்டரில் ஒரு 8 சம் இருக்குது, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 11th சாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே, இல்லை ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி அப்படின்னு சொல்லி இந்த தேர்ட் சம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th சாப்டரில், அதாவது 12th சாப்டரில் ஒரு 3 சம் இருக்குது. சரியா, 3 சம் இருக்குது. இந்த 3 சம்மையும் நீங்கள் என்னாச்சு போது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமில் இதில் வந்து கண்டிப்பாக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.